ஓம் சக்தி சக்திகளே. திருப்பூர் ஷெரீப் காலனியை சேர்ந்த சக்தி ஞானவேல் அவருடைய அனுபவத்தை சொல்றார், கேளுங்க. அம்மா பாருங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் எவ்வளவு சாதாரணமாக தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவர் வந்துங்க ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாருங்க. அந்த கம்பெனி ஒரு கட்டடத்தை வாடகைக்கு கேட்டிருந்தாரு, திறந்துட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் இதுவரைக்கும் தொழில் பண்ணவங்க யாருமே உருப்படியானதில்லை. அதனால இந்த வேண்டாம், இந்த பில்டிங் வேற பக்கம் பாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவர் அம்மாட்ட போய் கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, நீ அந்த கம்பெனிக்குள்ளே வலது கால் எடுத்து வைக்கும் பொழுது மூல மந்திரம் சொல்லி எடுத்து வைடா, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க சக்திகளை. அதே மாதிரி அவர் செஞ்சாருங்க. கம்பெனி நல்ல முறையில் நடந்தது. 7 வருஷம் போடுன்னு போட்டுங்க நல்லா சம்பாரிச்சாருன்னு சக்திகளை. அதே மாதிரிங்க அவர் ஷெரீப் காலனிலேயே ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்தது. அது விளங்காத வீடு. அதனால அதை மலிவு விலைக்கு அவர் உரிமையாளர் விற்கிறதுக்கு தயாராக இருந்தார். விலை கம்மி, இவர் வாங்கிக்கலாம் என்ன. ஆனால் அந்த வீதியில் இருக்கிற இவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வேண்டாம், இந்த வீட்டில இருந்து யாரும் உருப்படியானதில்லை, வாங்கவே வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் அம்மாட்ட போய் கேட்குறாரு. அம்மா எளிமையாக சொல்கிறாங்க ஒரு தீர்வு. அது ஒன்றும் இல்லைடா, முன்வாசலையும் பின்வாசலையுமே ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்க, அவ்வளோதான், நீ இவ தாராளமாக அந்த வீட்டை வாங்கிக்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதான் மாறிங்க அந்த வீட்டை கரையும் பண்ணிங்க, முன்வாசலையும் பின்வாசலையும் இடித்து நேர்கோட்டில் வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டாருங்க. பண்ணி குடி போயிட்டாருங்க. இப்போ நல்ல முறையில் இருக்கிறாருங்க. பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு அப்படிங்கிறது அம்மா மட்டுமே அறிந்த ரகசியம் சக்திகளை. அதே மாதிரிங்க நான் சமீபத்தில் 2 சக்திகளை சந்தித்தேன். வயசானவங்க 2 பேர் பெண்கள். 2 பேரும் ஓணம்பாக்கத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் பேர் சக்தி மீனா, இன்னொருத்தர் பேர் சக்தி அஞ்சலை. இவங்க வந்துங்க அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஏற்கனவே பேசியிருக்கீங்கள தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லி, அந்த டாபிக்கில் அவங்க சொன்னாங்க. யாரை பற்றிங்க? நம்ம ஓணம்பாக்க சுப்ராய முதலியார் அவருடைய அண்ணன் ஐயாச்சியா முதலியார். ஐயாச்சியா முதலியார் பற்றிய கதை தானுங்க இது. அவர் என்ன பண்ணாருங்க, அந்த காலத்தில் இவங்க வந்து ஜமீன்தார் குடும்பம், நல்லா நிலப்புலங்கள்லாம் நிறைய இருக்குது. இவன் இந்த ஐயாச்சியா முதலியாருடைய தோட்டத்தில் ஒரு சின்ன கோவில் இருந்திருக்குது. அந்த பெண் தெய்வம், அந்த அம்மா பேர் கொடியாத்தம்மன்னு பேருங்க. சிலை மட்டும் இருக்குது. அது ஒட்டியே ஒரு வேப்ப மரம் இருக்குது. இவர் வந்து கிணறு தோண்டன்னு முடிவு பண்ணார். இவருக்கு எத்தனையோ நிலம் இருக்குது, அதில் வேற ஒரு இடத்துல தோண்டி இருக்கலாம். இவர் என்ன பண்ணாரு, அந்த சாமி இருக்கிற இடத்த சாமி எடுத்து கடலில் போட்டு அந்த இடத்துல கிணறு தோண்டலான்னு முடிவு பண்ணிட்டார். அதே மாதிரி ஆளுகள் விட்டு சாமியை கொண்டு போய் கடலையும் போட்டு வந்துட்டாருங்க. இந்த வேப்ப மரத்தை வெட்டுறதுக்கு ஆளுகள் விட்டு வெட்டுனா வேப்ப மரம் மின்னல் மாதிரி வெள்ளி மாதிரி மின்னுதுங்க, அப்படியே வெட்டோட மாட்டேன்னு. அதே மீறி வெட்ட முயற்சிக்கும் பொழுது ஒரு வெள்ளை நாகம் வந்து கொண்டு தடுக்குது. இவங்க அதை அப்புறப்படுத்தி போட்டு அந்த மரத்தை வெட்டியே எறிஞ்சாங்க. என்னாச்சுங்க, அன்று இரவு அவருடைய கனவுல, ஐயாச்சியா மூலையோட கனவுல அந்த கொடியாத்தம்மன் தலைவரி கோரமா வந்து நியாயம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, மகனே, உனக்கு எத்தனையோ நிலப்புலங்கள்லாம் இருக்கிறது, என்னோட இடத்த பிடுங்கி என்னை கொண்டு கடல்ல போட்டுத்தான் நீங்க கிணறு தோண்டணுமா? ஏன் வேற இடத்துல தோண்டக்கூடாதா? நான் உனக்கு காவல் தெய்வமால இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், என்னை இப்படி பண்ணி போட்டையே அப்படின்னு நியாயம் கேட்குது. அதை பார்த்ததிலிருந்தே அவருக்கு அதிர்ச்சியில நாக்கு இழுத்துக்குச்சு, கைகாலெல்லாம் இழுத்துக்குச்சு, எல்லாம் வாதம் வந்து முடங்கி போச்சு. படுத்து படுக்கையா கிடக்கிறாருங்க. 9 வருஷம் இப்படி கிடக்கிறாருங்க. 1 நாள் 2 நாள் இல்லை. இதற்கிடையில இவங்க கொண்டு எரிஞ்சாங்களே அந்த கொடியாத்தம்மன், அது என்ன பண்ணுச்சுங்க, கடலை கொண்டு போடவும் அது கடலுக்குள்ள போகலிங்க. அது அப்படியே மேலே வந்து அந்த கடற்கரையோரம் இருக்கிற மணல் மேட்டில் உட்காந்துக்குச்சு. அதை பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு சிறிய அளவில் கோயில் கட்டி அவங்க எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறங்க இவர் மருவத்தூர் பற்றி கேள்விப்பட்டு அப்புறம் அம்மாட்ட வந்தாங்க. அம்மாட்ட வந்த பின்னால அம்மா படிப்படியாக அவரை குணப்படுத்தினாங்க. அவர் நல்லா முழுவதும் குணமாகி மருவத்தூரில் நல்ல முறையில் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் சக்தியில். அடுத்து பாருங்க,
அந்த சக்தி மீனா அவர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படின்னாங்க, அவங்க இப்படி ஐயாச்சியா மொழியாருக்கு நடந்த அனுபவங்களை பார்த்ததுனால 9 வருஷம் படுத்து கிடந்த மனுஷ வாதத்தால மருவத்தூர் கோயிலுக்கு போய் நல்லா இருக்காரு அப்படி சொல்லி சரி நம்மளும் போய் கும்பலாம்னு சொல்லி மருவத்தூர் வந்திருக்கிறாங்க. கருவறையில் போய் தரிசனம் பண்ணிக்கிறாங்க, தேங்காய் உடைச்சிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, இந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அம்மா படத்தை வாங்கி கொண்டு போய் கருவறை படத்தை வீட்டில் வச்சு கும்பலாம்னு சொல்லி கோவில் கடையில் வந்து கேட்குறாங்க. கருவறை படத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் அடிகளார் படம் சேர்ந்துல இருக்குதுங்க. இந்த அம்மாவுக்கு அது பிடிக்கல. அடிகளார் படம் இல்லாத கருவறை படம் கொடு அப்படின்னு கேட்குது. அப்படி படம் இல்லைங்க அம்மான்னு சொல்கிறாங்க. சரி அந்த கடையில் கேட்கலாம் இந்த கடையில் கேட்கலான்னு மருவத்தூர் ஊராக இருக்கிற கடை எல்லாம் விசாரித்து பார்த்துருச்சு, எங்கேயும் கிடைக்கல. வாங்கினா அடிகளார் இல்லாத சாமி படம் தான் வாங்கிறது, அடிகளாரோட சேர்ந்து சாமி படம் வேண்டாம் அப்படின்ட்டு ஊருக்கு போயிடுச்சுங்க. அன்று இரவே நம் கருணை கடலாக்கிய குரு பகவான் அந்த சக்தி மீனா கனவுல போய், ஏன் மகளே என்னை வெறுக்கிறாய், நான் உன் வீட்டிற்கு வர ஆசைப்படுகிறேன், வீட்டு இப்படியே அஸ்தமா வச்சுப்ப, சுத்தமா வச்சிரு, நான் இங்க வந்து நிரந்தரமா குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்களா. திடுக்கிட்டு எழுந்த அந்த அம்மா, ஐயோ நம்ம நிராகரிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தா இப்போ அந்த அம்மா நம்ம ஊர் தேடி வந்து குடியிருக்குன்னு சொல்லுதே, அப்போ இதுதான் ஆதிவர சக்தியா, ரெண்டு ஒன்று தானவா, தெரியாம தப்பு பண்ணிட்டுமேன்னு மன்னிப்பு கேட்டுங்க. அடுத்த நாளே மருவத்தூர் வந்து கருவறை படத்தை வாங்கி கொண்டு இங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் வந்துங்க 78வது வயசுல மரணம் அடைந்தார். அப்போ இந்த அம்மாவுக்கு வயசு 56 என்னமோ, 2 பேருக்கு 18 வருஷம் வித்தியாசம். அப்போ ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க, இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு குழந்தைங்க 4-5 எல்லாத்துக்கும் கல்யாணம் கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இந்த அம்மா மகன் வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்கள இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. இவங்க எந்த ஒரு விழா காலனாலும் மருவத்தூர் வந்து ஒரு வாரம் 10 நாள் தங்கி நிம்மதியாக பணி செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் இறந்த பின்னால் நான் இப்போ மருவத்தூருக்கு வந்து பணி செய்து கொண்டு விருப்பம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆன்மீகத்தை முழுவதும் ஈடுபட்டு, இந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது, இந்த வாழ்க்கை தான் சந்தோஷமானது. என் கணவர் இருந்த பொழுது நான் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை வந்து அது வாழ்க்கையே அல்ல, இந்த வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மன அமைதியை கொடுக்குதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எப்படி பாரு சக்திகளே, ஓம் சக்தி.